வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ இதை பற்றி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு விளையாட தெரியுமா தெரியாதா, பாட்டானி போயா அடிச்சு காட்டுலாம் எனக்கு கமெண்ட் வந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி போயா அடிக்கிறது தான் வீடியோ. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி கூட கிடைக்கல. நான் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு கிடந்தேன். பாருங்கள், ஒரு எனிமையை பார்த்துருவேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவன் என்னை போட்டான். இனிமே தான் இருக்குது சம்பவமே. ஆனால் போயா கன்ஃபார்ம் நான் எடுத்துருவேன். பாருங்கள், இப்போ மறுபடியும் உயிர் வந்துருக்குது. அது வந்து அந்த ஹார்ட்டில் வந்துச்சு. பாருங்கள், இன்றைக்கி போயா எடுத்து முடிக்கிறேன். இன்றைக்கி சம்பவம் தான். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும், எப்படி காப்பிரைட் இல்லாத சாங்கெல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுன்னு மட்டும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு எப்படின்னு தெரில, தெரிஞ்சவங்க எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபாலோ ரெக்வஸ்ட்லாம் கொடுங்க, ஐடியெலாம் கொடுங்க. ப்ளே பண்ணலாம் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து. உங்கள் யூஐடி மட்டும் கொடுங்க, நானே ஃபாலோ கொடுத்து பண்ணலாம். அப்புறம் வீடியோ போடலாம். எப்படி என் கேம் ப்ளே இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், மறக்காமல் எல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், M10 கிடச்சிச்சு. இதுக்கு மேலே கொளுத்த வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஜாலியாக கொண்டு போகலான்னு நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நான் காப்பிரைட் சாங்கை வந்து டவுன்லோட் பண்ணணும். இப்போ டவுன்லோட் பண்ணேன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் காட்டலாம். என்ன எனிமி காட்டுது, எடுக்கிறான். பார்ப்போம். நான் காப்பிரைட் சாங்கு கிளிப்பெல்லாம் கிடச்சின்னா டக்கு நம்ம பண்ணி விட்டுறலாம் வீடியோ. நீங்கள் கேட்குறது தான் எதாக இருந்தாலும். எனிமி வராப்பில். ஐயோ, ஸோப்பா கீழே இறங்கிட்டேன். இந்த வரேன், முடிச்சு விட்டுறலாம் அவனை எப்படியாது. அடுத்து நம்ம ஆர்ஜிராக்ஸ் தலை மாதிரி துரோகம் மூமெண்ட் போட முடிஞ்சால் துரோகம் மூமெண்ட் போடலாம். உங்களுக்கு அடுத்து என்ன கண்டென்ட் வேணுமோ நீங்கள் அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணி அந்த வீடியோவை நம்ம ட்ரை பண்ணி போடுறோம். போட்டு நீங்கள் அடுத்து என்னென்ன இது வேணுமோ, இப்போ வந்து துரோகம் மூமெண்ட் போடணும், ஒன்லி ஹெட்ஷாட்டு, அது மாதிரி என்னென்ன இது இருக்கோ டாஸ்க்கு கொடுங்க. அந்த வீடியோலாம் போடுறேன். ஆனால் என்ன டாஸ்க்கு கொடுத்தீங்கன்னா போய் அடிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் கில் பண்ணுவேன் கன்ஃபார்ம். ஒரு கில்லாச்சும் பண்ணி முடிச்சிடுவேன். ஏன்னா அந்த டாஸ்க்கை முடிக்கணும். அதுதான் என்னோடய ரூலு. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை பண்ணலாம். கமெண்ட்டில் எத்தனை பேர் என்ன கமெண்ட் கொடுத்தாலும் பண்ணலாம். இங்கே ஒருத்தன் ஓடுறான், இவனை போட்டுடலாம். இப்போ நான் தம்பி குட்டி வெளில வாப்பா. இல்லைங்க, பயம் கொடுத்தோம் கிரனேட்டை வீசி. இல்லைவா வரானே, வாடா. இவனை மண்டையில் வச்சு தான் முடிக்கணும், வேறு வழியே இல்லை. மண்டையில் வச்சு ஊற்றலாம், எதை வச்சு வேணாலும் போட்டுடலாம். பாடியில் போட்டாலும் சரி, மண்டையில் போட்டாலும் சரி. வாங்க, அவன் நம்ம சுற்றிட்டு போய் போடுவோம். அடே என்னடா இவன் இங்கே வந்துட்டான். நண்பர்களே கோச்சிக்காரங்க, அவன் வந்துட்டான். நான் எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஸ்காரை மாற்றிக்கலாம். வாங்க, அப்படியே அவன்கிட்ட லூட் அடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னா ஓடுவோம். ஓடிக்கிட்டே இன்னொருத்தவனா வருவான் நம்ம புல்லட்டை ஓடுறதை பார்த்து. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வரவனை பிடிச்சி தாக்குவோம். அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் தான் இன்றைக்கி. நீங்களாம் என்ன கேரக்டர் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து எப்போயுமே யூஸ் பண்ணுறதுன்னா ஒரே ஒரு கேரக்டர் தான், என்னென்னா ஊக்காங் மட்டும்தான். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்து ஃப்ரீ ஃபயர் சென்சிட்டிவிட்டிக்கு என்னென்ன ஃபோனுக்கு என்னென்ன மாதிரி வைக்கணுன்னாலும் சொல்லுங்கள். அந்த வீடியோவும் போடலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது சொல்லி எனக்கு வாய் வலிக்குது. சரி, ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலான்னு சொல்ல வரேன். பாருங்கள், வீடியோவில் அடுத்த எனிமியை கொண்டுட்டோம். 2வது எனிமி அவன் ஊசி வச்சுக்கிறான், ஊசி போட்டுட்ருக்கிறான் பாருங்கள் புறம்போக்கு. போயிட்டு எடப்பா அடுபாவி 15 விட்டுட்டியடா. என்ன 15 எழுத்துல பொசுக்குன்னு 15 எழுத்துல விட்டவன் நல்ல வேலை நம்ம எப்படியோ கில் பண்ணிட்டான். அவனை மண்டையில் அடித்து. நமக்கு என்ன நடக்கணும் முன்னாடியே தெரியும். ஏன்னா நம்ம வாய்ஸ் தான் தனியாக தானே கொடுப்போம், உங்களுக்கே தெரியுமே. சரி, இப்படியே ஓடுவோம். எனக்கு எத்தனை கில் பண்ணியிருப்பேன்னு கூட எனக்கு தெரியும். நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். சரி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்து என்ன, இங்கே ஒருத்தன் ஓடுறான் பாருங்கள், தெரியுதா தூரத்தில். செல்லாக்குட்டி வாடா, ஒன்று இன்றைக்கி கொளுத்தான் போட மாட்டேன். அவ்வளோதான், மண்டையிலே விட்டுருச்சு, சேர்த்துட்டான். 3 கில் பண்ணிட்டோம். ரீத்தனமாக ஃபைனல் ஃபைட்டே வந்துருச்சு. இன்னும் 9 பேர் இருக்கிறானுங்க. அந்த 9 பேரை முடிச்சிட்டோன்னா, 9 பேர்லாம் முடிக்க முடியாது. அதில் எத்தனை முடிக்க முடியாதோ அத்தனை முடிச்சு விட்டு அது 7 கிலோ 6 கிலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டு பார்ப்போம். இது மாதிரி நிறைய வீடியோ போடலாம்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ரெடியாகுங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிஆர்சிஎஸ் எல்லாம் போகலாம். முடிஞ்சால் இந்த வீடியோ கீழே ரெடீம் கோடு கொடுக்கலான்னு இருக்கேன். தோணுச்சுன்னா கொடுப்பேன், தோணலைன்னா கொடுக்க மாட்டேன், அதையும் சொல்லிட்டேன். இல்லாட்டினா அடுத்த வீடியோக்கு தரேன். ஓகே, கொடுக்க மறந்துட்டேன்னா அடுத்த வீடியோவில் தருவேன். இல்லை அப்படின்னு தரலைன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் ஏறினதுக்கப்புறம் தருவேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரெடீம் கோடு தராமல் இருக்க மாட்டேன் எப்போயும். ரெடீம் கோடு வேணும்னா ரொம்ப அர்ஜென்ட்டுங்கிறவங்க மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ரொம்ப கேட்டுறாதீங்க, என்கிட்டையும் காசு இருக்காது. கொஞ்சம் நார்மலான ப்ரைஸில் கேளுங்க. ரெடீம் கோடு கன்ஃபார்ம் நான் தருவேன், தராமல் இருக்க மாட்டேன் யாருக்கும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம். இங்கே ஒருத்தன் ஓடுறான் பாருங்க, மண்டை கெட்ட மண்டை அவனுக்கு. மண்டையில் பட்டு பாடி ஆளை பாடி ஆக்கியாச்சு. செல்லா குட்டி நமக்காகவே ஓடி வந்திருக்கிறானுங்க. இந்த எவனோ சண்டை போட்டு இருந்திருக்கானுங்க. படுவாவே முடிச்சு விட்றான் போல. ஐயோ, அவ்வளோதான் என்னை முடிச்சு விட்டான். இல்லை முடிச்சு விட்ருப்பான். முடிச்சு விட மாட்டான். ஆமாம், நான் முடிச்சிடுவேன் அவனை. ஸோ ஈஸி தான். இதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கப்புறம் மேட்சே முடிஞ்சிடும். இதுதான் ஃபைனலு. ஏன்னா 2 பேர் தான் இன்னும் இருக்கிறானுங்க. அந்த 2 பேரை போட்டால் நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அவங்க 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னு பார்ப்போம். நம்ம மேலே போய்ட்டு அவங்க பின்னாடிலேருந்து ஷார்ட் அடிச்சிடுவோம். இதோ அடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான், ஒருத்தனை முடிச்சிட்டான். இன்னும் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கான். முடிச்சு விட்றலாம். டேய் இன்னும் ஷார்ட்டில் அடிக்க முடியல. ஷார்ட்டில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். லாங்கில் அடித்தா தானே பிரச்சனை. M10 வேலையை காட்ட மாட்டேங்குது. சரி, நம்ம குளோவில் உடச்சி அடிப்போம். என்னடா என்னைய அடிச்சு விட்ட. இப்போ பாருங்கள், அடியை முடிச்சு விட்டாச்சு. என்னடா ஊசி வச்சுருக்கு. இவங்களுக்கு மட்டும் எப்படி ஊசி கிடச்சிக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான், போய் அடிச்சாச்சு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை பை நண்பர்களே.